எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம கோர் பாடி ஸ்ட்ரென்தனிங், அதாவது உடலை வலுப்பெற செய்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வர ஆசனாஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஆசனாஸ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு ஆசனாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது பொசிஷனுக்கு போயிடலாம். யோகா மேட்டில் டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஹேண்ட்ஸ் ஷோல்டர் வித் அப்பார்ட், நீஸ் ஹிப் வித் அப்பார்ட்டில் வச்சுக்கிட்டு கேட் கவ் பொசிஷன் கண்டினியூ பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே தலையை மேலே தூக்கிட்டு முதுகெலும்பை யூ ஷேப்பில் வளைக்கணும். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே தலையை கீழே கொண்டு வந்து முதுகை இன்வெர்டட் யூ ஷேப்பில் வளைக்கணும். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இதை 5 to 6 பிரீத்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது பிளாங்க் போஸ். உங்களோட கால் முட்டிகளை மேலே உயர்த்தி தேவைப்பட்டால் கால்களை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. உங்களோட பாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பாடியை ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் ஈவனாக ப்ரீத் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இந்த போஸ் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது புஜங்காசன் அல்லது கோப்ரா போஸ். உங்களோட கால்களை மெதுவாக கீழே மேட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட கைகள் அதே பிளேஸில் தான் இருக்குது. உங்களோட உடம்பு பகுதியை மட்டும் லோவர் ரிப்ஸ்லேருந்து மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது ஷலபாசன் அல்லது லோக்கஸ்ட் போஸ். உங்களோட உடம்பு பகுதியை ஃபுல்லாக மேட்டில் படுற மாதிரி படுத்துக்கோங்க. கால்களை மட்டும் மேலே தூக்குவோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. இப்போது கால்களை மேட்டில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு உடம்பு மற்றும் கைப்பகுதியை மட்டும் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. உடம்பு மற்றும் கைப்பகுதியை மட்டும் மேலே தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி 3 தடவை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது உடம்பு மற்றும் கால்கள் ரெண்டையுமே மேலே தூக்க போகிறோம். உங்களோட கைகளை பின்பக்கமாக கோர்த்துக்கோங்க. உங்களோட உடம்பை ஒரு வில்லை வளைக்கிற மாதிரி மேலே கொண்டு வாங்க. கால்கள் மற்றும் தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்கராசனமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக வச்சு உங்களோட இடது கன்னம் கைகள் மேலே வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டவுன்வர்ட் டாக் பொசிஷன். உங்களோட இடுப்பு பகுதியை
மேலே தூக்கி கைகள் கால்கள் மட்டும் மேட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உடம்பு ஒரு வி ஷேப்பில் இருக்கணும். இப்போது அப்படியே உங்களோட முட்டிக்கால்களை பெடல் பண்ணுங்கள். இப்போது பப்பி போஸ், அதாவது டவுன்வர்ட் டாக்கோட வேரியேஷன் இது. உங்களோட நெஞ்சு மற்றும் முட்டிப்பகுதியை கீழே கொண்டு வந்துக்கோங்க. தலையை மேட்டில் ரெஸ்ட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போது அப்படியே எக்ஸ்டெண்டட் சைல்ட் பொசிஷனுக்கு போயிருங்க. அதுலேருந்து சைல்ட் பொசிஷனுக்கு போயிடுங்க. இப்போது யோகா மேட்டில் முதுகுப்பகுதி படுற மாதிரி படுத்துக்கோங்க. உத்தான பாதாசன் அல்லது ரேஸ் லெக் போஸ். உங்களோட கால்களை 90 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே தூக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கைகளை லோவர் பேக்கில் வச்சு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. கீழே கொண்டு வரும்போது 60 டிகிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்து 45 டிகிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்து 30 டிகிரி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிங்கிள் லெக் ரேஸ் பண்ணலாம். வலது கால் மட்டும் ரேஸ் பண்ணிக்கோங்க. இது 60 டிகிரி ஆங்கிளில் மட்டும் பண்ணால் போதும். இப்போது இடது கால் ரேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் 60 டிகிரி ஆங்கிளில் பண்ணிக்கலாம். அடுத்தது அர்த்த பவன முக்தாசன். ரைட் லெக்கை முட்டியை மடித்து மெதுவாக நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வந்துக்கோங்க. உங்களோட மூக்கால் முட்டியை தொட மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இப்போது வலது காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இடது காலை முட்டியை மடித்து நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வந்துக்கோங்க. மூக்கால் முட்டியை தொட முடியுதான்னு பாருங்கள். கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 கால் முட்டியும் மடித்து பவன முக்தாசனுக்கு போயிடலாம். பவன முக்தாசனில் நீங்கள் ராக்கிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் டு பேக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போட் போஸ். உங்களோட கால்கள் மற்றும் உடம்பு பகுதி மேட்லேருந்து மேலே இருக்கணும். இடுப்பு பகுதி மட்டும் மேட்டில் இருக்கணும். கைகள் கால்கள் நோக்கி நீட்டி வச்சுருக்கணும். இது ஒரு போட் மாதிரி இருக்கும். இந்த பொசிஷன் எவ்வளோ நேரம் முடியுதோ ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க.
கடைசியாக சவாசனமில் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் முதல் தலை வரை ஒவ்வொரு உறுப்புக்களாக கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க.